ஏற்கனவே ஹார்மோஸ்ல அமெரிக்காவுடைய கப்பல் படை முற்றுகை இருந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமான சண்டை முடியல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான சண்டை தான் முடிவடையக்கூடிய இடத்துக்கு இருந்தது. ட்ரம்ப் கடுமையான கோபத்துக்கு ஆளாயிட்டார். என்ன, நாங்க தான் போர் நிறுத்தம் வந்துட்டோம், எப்படி எங்க அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் நீங்க தாக்குதல் நடத்த போச்சு. அமெரிக்காவை வலுக்கட்டாயமாக போருக்குள் இழுத்து வருதா இஸ்ரேல்? 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ பதிலடியாக பாருங்க, அமெரிக்காவுடைய ஏவுகணை, அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறத பூரா தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் சேர்ந்து யுத்தத்துக்கு வரணும். அப்படி வந்தா என்ன ஆகும்? மூன்றாம் உலக யுத்தம் வந்துடும். ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய சூழல் குறித்து விரிவாக பாதிக்கும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். கடந்த காணொலியில நம்ம குறிப்பா இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. குறிப்பா அமெரிக்கா போரை விட்டு வெளியேற நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னீங்க. சரி, போர் நிறுத்தம் வந்துடும் அப்படின்னு மக்கள் எல்லாம் நிறைய பேர் எண்ணிட்டு இருந்த இந்த நிலையில மீண்டும் போர் தொடங்கியிருக்கு. அதாவது குறிப்பா உச்சகட்டமா ரொம்ப உக்கிரமான ஒரு போர் ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது காரணம் என்ன? அதாவது கிட்டத்தட்ட போர் நிறுத்தம், அமெரிக்கா அந்த போரிலிருந்து வெளியேறுகிறது என்பதாகத்தான் செய்திகள் வந்தன. ஆனால் இந்த கடைசி நேரத்தில் ஹார்மோஸ் கிட்ட வச்சு அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர், அப்பாச்சிங்கிற ஒரு ஹெலிகாப்டர், ரொம்ப காஸ்ட்லியான ஹெலிகாப்டர், அதை ஈரான் இராணுவம் தாக்கி அப்படி அதாவது கிட்டத்தட்ட அதை உடைத்து நொறுக்கிட்டாங்க. அந்த அப்பாச்சிங்கிற ஹெலிகாப்டர் அது அமெரிக்க கப்பல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர். அது எப்படி அங்கே போய் மாட்டுச்சுன்னு அப்படின்னா, ஏற்கனவே ஹார்மோஸ்ல அமெரிக்காவுடைய கப்பல் படை முற்றுகை இருந்துகிட்டு இருக்கு. போர் நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. ஆனால் நம்ம நேரவே பேசியிருக்கோம், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குமான சண்டை முடியலை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான சண்டை தான் முடிவடையக்கூடிய இடத்துக்கு இருந்தது. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவை விடுறது மாதிரி இல்லை. காரணம், அமெரிக்கா இங்கிருந்து போய்விட்டால் இஸ்ரேல் தனித்து விடப்படும். இப்போ இது தனித்து விடப்பட்டால் இஸ்ரேல் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். இதை நம்ம கடந்த முறையும் பேசியிருக்கோம். ஆனால் மீண்டும் அமெரிக்காவை எப்படி உள்ள இழுத்து விட்டாங்க அப்படின்னா, இது இஸ்ரேலுடைய சதிதான். காரணம், இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர், நம்ம அப்பாச்சியில் அப்பாச்சி ஹெலிகாப்டர், இது அமெரிக்க கப்பல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை ஹார்மோஸ் பக்கம் கொண்டு போனது யார் உத்தரவிட்டு அந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் எது போனாலும் அடிப்பான். அப்போ அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை உள்ள போனோம்னா ஈரானுடைய கப்பல் படையிலிருந்து அங்கிருந்து ஏவுகணை மூலமாக தாக்கி உடைச்சிருக்காங்க. இது ட்ரம்புக்கு சொல்லப்பட்டு ட்ரம்ப் கடுமையான கோபத்துக்கு ஆளாயிட்டார். என்ன, நாங்க தான் போர் நிறுத்தம் வந்துட்டோம், எப்படி எங்க அமெரிக்காவுடைய ஹெலிகாப்டர் நீங்க தாக்குதல் நடத்த போச்சு. அவருக்கு இந்த செய்தி சொல்லப்படலை. யார் இயக்குனாங்க, யார் உள்ள போச்சுங்கிறதுலாம் இல்லை. தாக்கிட்டாங்க, அந்த ஹெலிகாப்டர் நாசம் அடைந்து விட்டது. அமெரிக்கா ஹெலிகாப்டர் நாசம் அடைந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்காவுடைய கப்பல் படையிலிருந்து நேற்று முந்தா நாள் இரவு முழுவதும் பந்தர் அப்பாஸா இருக்கட்டும், ஹார்மோஸ்க்கு பக்கத்தில் அந்த வடக்கு ஈரான் பகுதியில் தாக்குதல் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கடுமையான தாக்குதல். இது கிட்டத்தட்ட ஏற்கனவே போர் நிறுத்தம் இருக்கின்ற சூழ்நிலையில் இது பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மீண்டும் ஒரு உக்கிரமான போரை நோக்கிய ஒரு நகர்வாக இதை பார்க்க வேண்டும். இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஈரானுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் கொடுத்துருக்கு. நீங்க கேட்கலாம், இவங்க தானே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே போர் நிறுத்தம் இருக்கும் பொழுது இந்த ஹெலிகாப்டர் போயிருக்க கூடாது. ஆமா சார், அதாவது அமெரிக்காவை வலுக்கட்டாயமாக போருக்குள் இழுத்து வருதா இஸ்ரேல்? கண்டிப்பா. இது இப்ப அப்படிதான் பார்க்கணும். நீங்க இப்ப அமெரிக்காவை வலுக்கட்டாயமாக போரை விட்டு வெளியேறி விடாமல் மீண்டும் உள்ள இழுத்து விட்டுருக்காங்க. ஒரு காரணம் வேணும்ல. இப்ப அமெரிக்கா போர் நிறுத்தம் சொல்லிட்டு வெளியே போறாங்க. இனி போயிட்டா அவங்க திரும்பி வர மாட்டாங்க.
ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இந்த போர் அவர்களுக்கு நஷ்டம். இத்தனை லட்சம் மில்லியன் டாலர் செலவு பண்ணி அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஹார்மூஸ் வழியா தினமும் 40 கப்பல்கள் போற இடத்துல ஒரு 5 to 10 கப்பல்கள் போவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப இந்த போர் திருப்பி ஹார்மோஸை முழுமையாக மூடிவிட்டது. இப்ப எந்த கப்பலும் போக முடியாது. அது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலுக்கு இது ஒரு வெற்றி. அமெரிக்கா வெளியேறாமல் தடுத்து நிறுத்தியதில் வெற்றி. இப்ப இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்கி பேட்டி கொடுக்கிறார். லைவ் டெலிகாஸ்ட்ல வருது. ரொம்ப தெளிவான பேட்டி. இது அமெரிக்கா கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் இந்த போரை மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. இனி டிப்ளமேட்டிக் டயலாக்ஸுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல. ஜனநாயக ரீதியான அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைக்கு இனி இடம் இருக்குமான்னு தெரியல. காரணம் அந்த அளவிற்கு உடைச்சிட்டாங்க. ஒரு ஹெலிகாப்டர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ட்ரம்ப் விசாரிக்காம நாங்க உள்ள வந்தவொடனே ஹெலிகாப்டர் தாக்குறோம். ஏன்னா எங்க எல்லைக்குள்ள வருது. இப்ப அவங்க முற்றுகை இடத்துக்குள்ள எங்க கப்பல் போனா தாக்க தானே செய்யறாங்க. அப்ப இதை கவனத்தில் கொள்ளாமல் நீங்கள் தொடர்ச்சியாக இரவு முழுவதும் 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தாக்குதல் நடக்குது. அப்படி ஈரான் மீண்டும் என்ன ஆச்சு, உக்கிரமடைந்து அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் பேஸ் இருக்கோ அரபு நாடுகள்ல 13 இடங்கள்ல பேஸ் இருக்கு, அதை பூரா அடிச்சாங்க. கடுமையான யுத்தம். இப்ப எப்படின்னா ஒரு 1.5 மாத காலமாக யுத்தம் நிறுத்தப்பட்டு சின்ன சின்ன சண்டை தான் இருக்கும். ரொம்ப பெருசா சண்டை இருக்கு. அமெரிக்கா தலையிடாமல் இஸ்ரேல் மட்டும் தலையிடும். அமெரிக்கா கப்பல்களில் 2 இடத்துல இவங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. அமெரிக்கா கூட பாத்தீங்கன்னா பந்தர் அப்பாஸ் போன்ற இடங்கள்ல ஒரு சின்னதா எச்சரிக்கை நடந்தது. ஒரு யுத்தம் அல்ல, சும்மா லேசா செல்லமா அடிச்சுட்டு வர்றது, செல்லமா தட்டியிருக்காங்க, தாக்குறது, இப்படிதான் நடக்கும். ஆனால் முந்தா நாள் இரவு நடந்த சண்டை என்பது கடந்த முறை தொடர்ச்சியாக நடந்த உக்கிரமான சண்டைக்கு சமமான சண்டை. இது உலக அளவில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா சர்வதேச அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற நிலை. ஏன்னா பாகிஸ்தான்ல வச்சு சர்வதேச பேச்சுவார்த்தை நடந்தது, தோல்வியில் முடிந்தது. ஆனாலும் மீண்டும் ஒரு சர்வதேச பேச்சுவார்த்தை துருக்கியில ஆரம்பிச்சிருக்காங்க, ரஷ்யாவில் ஆரம்பிச்சிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் சபையில் இதை முன்னெடுக்கிறாங்க. ஆனா சர்வதேச சட்டங்களை எதையுமே மதிக்காம ஒரு போர் நிறுத்த காலத்தில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினால் தாக்கப்பட்ட நாடுக்கு மீண்டும் திருப்பி அடிப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ரைட்ஸ் இருக்கு. ஏற்கனவே ஐநாவுடைய டிக்ளரேஷன்ல சொல்லியிருக்காங்க, ஒரு நாடு தாக்கிட்டா திருப்பி நீங்க தாக்கலாம். இப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப ஈரானுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எந்த டிப்ளமசியையும் இப்ப பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாத ஒரு இடத்துல நீங்க அமெரிக்கா கொண்டு நிறுத்திட்டாங்க. இப்ப இனி நாங்கள் எந்த கட்டத்துக்கு போவோம் என்பதை நாங்கள் சொல்லவே முடியாது. அந்த கட்டத்துக்கு போயிட்டோம். சொன்னது மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, சீனா ரஷ்யாவுடைய இது என்ன மாதிரி மனநிலை, அதாவது ரஷ்யா சீனாவோட நிலைப்பாடு என்ன, அதை கேட்கிறாங்க. அதுக்கு அவர் அழகா சொன்னார், ரஷ்யாவோடும் சீனாவோடும் எங்களுக்கான ஒப்பந்தம் என்பது ரொம்ப வெளிப்படைத்தன்மையான ஒப்பந்தம். அது மட்டும் இல்லாம எங்கள் இரு நாடுகளுக்கும் இறையாண்மை சார்ந்த ஒப்பந்தம். இப்ப இந்த நிகழ்வுக்கு ரஷ்யாவுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில என்னை உடனே ரஷ்யாவுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்பாசி அராக்கி சொல்றார். அப்ப அப்பாசி அராக்கி இன்னைக்கு இரவு ரஷ்யாவுக்கு போறார். இந்த நிகழ்வை என்ன பண்ணலாம், அடுத்த கட்டம் என்ன? ஏன்னா இப்ப நான் எதுவுமே சொல்ல முடியாது, ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்த பிறகுதான் நான் சொல்ல முடியுன்றார். என்ன அர்த்தம்னா, இனி ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக யுத்தத்துக்கு வர ரெடியா இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த யுத்த நிறுத்தத்தை மீறியது அமெரிக்கா தான். நீங்க இந்த ஹெலிகாப்டர் தாக்குனதை வச்சு நீங்க எடுத்துக்க முடியாது. காரணம், ஏற்கனவே ஈரானுடைய கப்பல்களை அவர்கள் தாக்கினார்கள், அமெரிக்காவோட கப்பல்களை ஈரான் தாக்கியது. இதெல்லாம் போர் நிறுத்தத்தில் நடக்கும், வழக்கமான விஷயம் தான். சின்ன சின்ன சண்டைகள் செய்யும். ஆனா இந்த ஹெலிகாப்டருக்கு பதிலாக ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இல்லைன்னா ஒரு கப்பலை தாக்கி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் திருப்பி ஈரான் மக்களை தாக்கியிருக்கீங்க, உள்ளுக்குள்ள குண்டு போட்டிருக்கீங்க. 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்னைக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப பதிலடியாக பாருங்க, அமெரிக்காவுடைய ஏவுகணை, அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறத பூரா தாக்கியிருக்காங்க, இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம் தாக்கியிருக்காங்க. இப்ப போர் உக்கிரமடைந்து இருக்கிறது. இப்ப இது போற போக்க பார்த்தா மிக மோசமான ஒரு போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு
அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஈரான் தெளிவாக ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்றாங்க, நாங்கள் எந்த கட்டத்துக்கு இனி போனாலும் இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்க திருப்பி திருப்பி யுரேனியம் செறிவூட்டப்படுத்தி பேசுறீங்க. நாங்கள் 60% மேல யுரேனியம் செறிவூட்டப்படலை. ஒரு அணுகுண்டு தயாரிப்பதற்கு 80% யுரேனியத்தை செறிவூட்டப்படணும். அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து 80% இருக்கணும். அப்போ எல்லாருமே யுரேனியத்தை, அணு ஆயுதத்தை வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க? மின்சார தயாரிப்புக்கு பயன்படுத்துறாங்க, ஆக்கப்பூர்வமான பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா இன்னைக்கு வந்து சர்வதேச அந்த சட்டத்தை மீறி எங்களை இப்ப திருப்பி தாக்கியிருக்காங்க. இனி இதை யார் கேட்கணும் அப்படின்னா, நாங்க கேட்கறதில்ல, உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரளணும்னு சொல்லிருக்காங்க. உலக நாடுகள் அமெரிக்காவிட்ட கேட்கணும், இப்போ நியாயம் கேட்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறது உலக நாடுகளுடைய தானே. உண்மை என்னன்னா, இன்னைக்கு ஹார்மோஸ் வழியாக போகின்ற கப்பல்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உலக அளவில் 20%, 5ல் 1 மடங்கு கப்பல் போக்குவரத்து நடக்கின்ற இடம் ஹார்மோஸ், அந்த வளைவு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்மோஸை ஒட்டி தான் ஒமான் வளைகுடா இருக்கு. இந்த ஹார்மோஸுடைய கட்டுப்பாடு யாருக்குன்னா ஈரானுக்கு மட்டுமல்ல, ஒமானுக்கும் இருக்கிறது. இந்த ஈரான் மற்றும் ஒமான் 2 நாடுகள் தான் அந்த வழித்தடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆக்கிரமித்திருக்காங்க. அங்க ஏராளமான தீவுகள் இருக்கு, சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள் இருக்கு. இப்போ நீங்க ஹார்மோஸுங்கிறது ஒரு வளைகுடா, ஒரு பெண்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட தீவுகள், சின்ன சின்ன தீவுகள். இந்த தீவுகளை எல்லாம் ஈரானுடைய படைகளும் ஒமான் படைகளும் இருக்கின்றன. அதனால தான் உங்களுக்கு கப்பல்களை கட்டுப்படுத்த முடிகிறது. உங்களுக்கு அந்த தீவை தாண்டி தான் போகணும். அப்போ இதை எளிதாலாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. ஏற்கனவே ஒமானுக்கு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்ன எச்சரிக்கைனா, நீங்கள் ஈரானோடு சேர்ந்து கொண்டு இது போன்று எங்களை எதிர்த்தால் நாங்கள் ஒமானை காலி பண்ணிடுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை. அடுத்து ஒமானை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது எப்படி இடத்துக்கு போச்சுன்னா, உலக நாடுகள் இனி அமெரிக்காவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து விட்டது. இது உலகத்துக்கே சரியில்லைல்ல. கச்சா எண்ணெய் விலை பாருங்க. இப்ப நேற்று என்ன சொன்னார்னா ட்ரம்ப், நான் ஏன் தாக்கினேன் என்றால் காரணம் சொல்றார், ரீசன் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஏன் தாக்கினோம் என்றால், நாங்கள் தாக்கி ஹார்மோஸை இருக்கின்ற கப்பல்களை விடுவித்தோம். கிட்டத்தட்ட 200 கப்பல்கள் 100 மில்லியன் பேரல் எண்ணெயை நாங்கள் விடுவிச்சிருக்கோம். அப்படி இருந்து பெட்ரோல் 108 ரூபா தான். அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் சொன்னாருன்னா, இப்படி சொல்வது மூலமாக இதுவே பொய்யான செய்தி. ஏன்னா ஒரு நாளைக்கு 40 கப்பல் எல்லாம் மேல போக முடியாது. ஒரு நாளைக்கு 200 கப்பல்கள் அங்கே வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அங்கே மூடப்பட்டிருக்கு. 10-15 கப்பல்களுக்கு மேல போக முடியாது. அப்ப 200 கப்பல்களை விடுவித்து நாங்கள் 100 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை விடுவித்திருக்கிறோம் என்று சொன்னது காரணம், கச்சா எண்ணெய் விலையை குறைக்கணும். ஏன்னா கிடுகிடுன்னு போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேரல் $100 போயிடுச்சு. அப்ப அதை கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஏதாவது பொய் சொல்லணும். அது ஒரு மிகப்பெரிய பொய். அப்ப அதை வந்து நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணுன்ற. இது தேவையில்லை. இப்போ உலக நாடுகள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த தாக்குதல் உக்கிரமடைந்தால் இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் பாதிக்குது. அப்படிங்கும்போது அமெரிக்காவை ஏற்கனவே தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, மாற்றம் இல்லை. இன்னும் தனிமைப்படுத்தணும் அல்லது யுத்தத்துக்கு வரணும். அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் சேர்ந்து யுத்தத்துக்கு வரணும். அப்படி வந்தா என்ன ஆகும்? 3ஆம் உலக யுத்தம் வந்துடும். அது பேரழிவை கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த நாடுகள் வராமல் இருக்காங்க, ஒரே காரணம். அப்ப இன்னைக்கு நிலைமை எப்படி? இதை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தால், ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்ன மாதிரி உலக நாடுகள் தான் கேட்கணும். இது எங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, எங்களை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமானது, அவங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது உண்மைதானே. 60% செறிவூட்டப்பட்டதா இல்லை 80% செறிவூட்டப்பட்டதான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவங்க 60% செறிவூட்டப்பட்டு தான் இருக்கு எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற இடத்திற்கு ஈரான் போய்விட்டால் என்ன நிலைமை? ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி அவருடைய உச்சபட்ச தலைவருடைய உடல் அடக்கம் இருக்கு. அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்கு. அப்போ ஒரு அமைதியான ஒரு சூழலில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும், 2 கோடி மக்கள் திரளுவாங்க அப்படின்னு சொன்னது இப்ப இந்த நிலைமையில மீண்டும் தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. 21ஆம் தேதி நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு யுத்தம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 கோடி மக்கள் ஒரு இடத்துல சேரும்போது இதான் போர்னு தாக்குறதுக்கான இது ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா 2 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இவங்க வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் பலரும் கொல்லப்படுவாங்க. உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு.
இப்போ அந்த அச்சம் இருக்கிறது அங்க. இப்போ இது எப்படி சரி செய்ய போறாங்க? இன்னைக்கு நாளைக்கு நடக்கின்ற முக்கியமான சந்திப்பு என்பது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. விளாடிமிர் புட்டினும் அப்பாஸ் யாராக்கியும் மாஸ்கோல சந்திக்கிறாங்க நாளைக்கு. இன்னைக்கு அவர் கிளம்புறார். இந்த சந்திப்பின் முடிவில் என்ன முடிவு எடுக்க போறாங்க? அதான் முக்கியமானது. ஏன்னா விளாடிமிர் புட்டினுடைய சந்திப்பு என்பது சீனாவுடைய அதிபர் சந்திப்பு மாதிரி தான். ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க ஒரே இடம், ஒற்றுமை ஒன்றுதான். அப்ப இந்த சந்திப்பின் மூலமாக என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஒரு போர் வந்து வேற கட்டத்துக்கு போக போதா, அல்லது இந்த முற்றுகையிடப்படுகின்ற அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட போயிருதா? நான் பார்க்கிறேன். இந்த கப்பல்களை நோக்கி தொடர்ச்சியாக ஏவுகணையில் வந்து தாக்க போறாங்களா? அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட போயிருதா? அது முக்கியமானது சார். அப்படி தாக்குனா அமெரிக்கா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சும்மா இருப்பாங்கன்னா மீண்டும் ஒரு 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் அமெரிக்கா இருக்கு, பக்கத்து நாடு கிடையாது. அங்கேருந்து வந்துட்டு இருக்கணும் கப்பல், மீண்டும் கப்பல் வரணும், மறுபடியும் தாக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் கப்பல் வரும், மறுபடியும் தாக்குவாங்க. இது அமெரிக்காவுக்கு நல்லது இல்லையே. அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இந்த கட்டத்துக்கு முதல் சொன்னது மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு இழப்பு நேரிடும். அதுதான் சொல்றேன். இந்த கட்டத்துக்கு இப்ப ஈரான் வந்து விட்டால் அப்புறம் நீங்க வந்து இந்த கான்சிக்வன்ஸை நீங்க வந்து பொறுத்துக்க முடியாது. பேச்சுவார்த்தையெல்லாம் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப தெளிவானது. அப்பாஸ் யாராக்கி சொன்ன வார்த்தை, இனி டிப்ளமசிக்கான அறைகள் காலியா இருக்கிறதா தெரியல. அவர் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம், அதாவது இனி பேச்சுவார்த்தைக்கான அந்த சூழல் இன்னும் இடம் இருக்கான்னு தெரியல, குறைஞ்சுக்கிட்டே வருது. பாதி பதில் சொல்லிட்டாரு, பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லதான் கிட்டத்தட்ட. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரும் பொழுது ஒரு எண்டில் வந்து பேச்சுவார்த்தை முழுமையாக டிஸ்கனெக்ட் ஆயிடும், துண்டிக்கப்படும். அப்ப என்ன இருக்கு? அப்ப இது யாருக்கு பெரிய அளவில் பாதிக்கும்? இது ஒரு அபாயகரமான சூழல். இப்ப அமெரிக்கா செய்து ரொம்ப மோசமான ஒரு முன்னெடுப்பு. அதை வந்து ரொம்ப தெளிவாகவும் சொல்றாங்க. நாங்க போய் பேசிட்டு வர போறோம். இப்போ வந்து சீனாவும் ரஷ்யாவும் பின்புலமாக இருக்க போறாங்க. இது அமெரிக்கா கப்பல்கள் படைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது சரியில்லை. இனி டிப்ளமேட்டிக்காக பேசுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இனி அவங்களோட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க இனி திருந்த போறது இல்லை. அப்படிங்கிற இடத்துக்கு ஈரான் நகர்ந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். இந்த பின்விளைவுகளை அமெரிக்கா தான் சந்திக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. என்னதான் அமெரிக்கா வல்லரசாக இருந்தாலும் ஒரு 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு நாடு திருப்பி வந்து அந்த படைகளை அனுப்பி சண்டை போடுறது என்பது எளிதான காரியம் இல்லை. இது இந்த கடத்துல தான் இப்போ வந்து இந்த போர் நகர்ந்து இருக்கிறது. இது உலகத்துக்குமே நல்லது இல்லை. உலக நாடுகளே இன்னைக்கு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த யுத்தம் முடிவடைந்து எல்லா படைகளும் வெளியே போயிடும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்த பொழுது மீண்டும் பழையபடி ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் முக்கியமானது. ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.